ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சந்துருஸ் டெக் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ அண்ட் அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதா, அமேசான் கிட்ட இருந்து வந்திருக்கிற ஃபயர் டிவி ஸ்டிக். ஒரு குயிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாமா? அது அமேசானோட ஃபயர் ஸ்டிக். ஃபயர் டிவி ஸ்டிக் ப்ளஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் அஸ் ஃபஸ்ட் திங் வந்து Wi-Fi 6 இருக்குது. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கூட தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி 4K கம்பேர் பண்ணும்போது 4K மேக்ஸ், திஸ் இஸ் இந்த ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களே அதான் மேக்ஸ், 40% பவர்ஃபுல்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2GB வந்து ரேம் இருக்குது, பழையசில் 1.5GB. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம், வந்து இந்த வேரியண்ட்டில் பார்த்து 8GB இருக்குது அண்ட் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ பாக்ஸோட இந்த இதோட MRP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,999 இருக்குது, ஆல்மோஸ்ட் 7,000. நான் எடுத்தது 4,999 ஆஃபர் ப்ரைஸில். அண்ட் இது பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 3-4 months பேக் இருக்கும். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ். ஓகே, ஸோ சீலை ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே ரிமோட் இருக்குது. இந்த நீங்கள் மொத்தம் ஸ்டிக்கும் ஸ்லைடிங் பண்ணிவிட்டு உள்ளேருந்து ஒரு நடக்குது. ஸோ உங்களோட USB டைப் சி இந்த கேபிள் ஆக்சுவலாக டைப் சியில், அதாவது இந்த எனக்கு என்ன டவுட்னா, ஸ்டில் வந்து அமேசான் வந்து ஏன் வந்து மைக்ரோ USB வைக்கிறாங்க, டைப் சி வந்து வைக்கலான்ற ஒரு பிக் கொஸ்டின் மார்க்கு. ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு கிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். ரிமோட் அண்ட் லுக் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் இது, அண்ட் இது ஃபயர் ஸ்டிக் ப்ளஸோட ரிமோட் இது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஷேப் கர்வ் வைஸ்லாம் கொஞ்சம் மாறுது. பட் ஆப்வியஸ்லி இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வரையும் நல்லா இருக்குது. ஸோ எடுக்கும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஓப்பனில் வரா மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நார்மல் டிவி ரிமோட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு HDMI ஃபயர் ஸ்டிக்கோட இருக்குது. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா அந்த சேம் டைப் சி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை பெருசாக. நான் உங்களோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்குது இது ஆக்சுவலாக. ஸோ பழைய வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது HDMI-யோடது. ஜஸ்ட் ஹெட்டு பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சின்னது. நான் ஓல்டு வெர்ஷனே காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ஓல்டு வெர்ஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் சிமிலர் பின் தான். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட், சிமிலர் பின். பட் சைஸ் வைஸ் வித் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. பட் இது சைஸ் வித் வைஸாக ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. ஸோ ஏன்னா டிஃப்ரென்ஸ் காமிக்கணுன்றதுக்காக டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் அதே தான் மாடல் வைஸ் பார்த்தா கம்மி பண்ணியிருக்காங்க. மேபி இந்த 2 சைடில் இருக்கிற வித்தை கம்மி பண்ணியிருக்காங்க, அதனால் நல்லாயிருக்கு. அண்ட் சைஸ் வைஸ் பார்க்கும்போது இது வந்து லேட்டஸ்ட், இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் சைஸ், பெரிய சைஸாக வருது. சைஸ் தெரியுதா? ஸோ இந்த பக்கம் எங்களையும் காமிக்கிறேன். ஸோ ஒரு ஒரு ப்ரீமியமான லுக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான எட்ஜஸ். ஓகே, அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா அதே சேம் இந்த பவர். என்ன ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ணோம், இந்த யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பிக்கு பதிலாக டைப் சி கொண்டு வந்தாங்கன்னா இட்ஸ் குட் ஒன் ஆக்சுவலாக. ஸோ அண்ட் ஒரு டஸ்ட்டு படிஞ்சிருக்கு, இது நம்ம ஓல்டு ஒன். இது கர்வி ஹெட்டாக இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியம் லுக் இருக்குது, நல்லா கர்வாக இருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ நேம் வைஸ் மேலே போட்டிருக்க நேம் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் அந்த அமேசானோட இது லோகோலாம் இருக்குது. இங்கே ஃபயர் ஸ்டிக்குன்னு ஒரு மேலே இது போட்டிருக்காங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது கைஸ். அண்ட் நம்ம ஓல்ட் ஒன் அதுக்கு வரும் வச்சிடலாம். அண்ட் ரிமோட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிமோட்டே பார்த்தீங்கன்னா பழைய ரிமோட்டை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது வந்து இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. பட் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிட்டோவாக இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் ஷார்ப் எஜ்ஜாக இருக்குது. அது ரிமோட் கொஞ்சம் கர்வாக கொடுத்துருக்காங்க. இதுவும் வெயிட் ஒர்க்காக பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, வெயிட் நல்லா இருக்குது. அண்ட் வேறு என்ன இருக்குது பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், ஓ மை காட், இவரை விட்டோமே, நம்ம பேட்ரிஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். பரவாயில்ல, அவங்களோட அமேசானோட பேசிக்ஸ் வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. as well as 2 பேட்டரிஸும் நம்ம ரிமோட்டில் கொடுக்கலாம். சேம் சைட் கொடுத்துருவாங்க, அது கூட நல்லா இருக்குது. ஸோ பேட்ரி போட்டாச்சு. ஸோ ஃபர்தராக கனெக்ட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, ஸோ பவர் பட்டன் நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து ஃபர்தராக கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற வீடியோவை நான் போடுறேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, அடாப்டர். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ, ஓகே, இது வந்து ஒரு மாதிரி ஈகோ சேவிங் பேப்பர்னும் அந்த மாதிரி இருக்கா இல்லை என்ன பேப்பர்னு தெரியல, எனக்கு ஐடியா இல்லை. தெரிஞ்சால் டிஸ்கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி பேப்பர் தான் நினைக்கிறேன். ஸோ ஃபீது, பட் ஆனால் லுக் லைக் பிளாஸ்டிக் ஃபீல் வருது இதில். ஓகே, அண்ட் அடாப்டர் வைஸ் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை கைஸ், சேம் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் டைப் ஆஃப் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொடுத்தாங்கன்னா என்னோட ஒரே ஒரு சஜஷன்னா, இது கொடுத்தது வந்து அந்த மைக்ரோ யூஎஸ்பி சி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஃபயர் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓல்டு மாடல். ஸோ இது ஃபயர் ஸ்டிக் ஹெச்டி. அண்ட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 1080 தான் சப்போர்ட் பண்ணும், 1080 மேலே சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதோட இந்த ஃபயர் ஸ்டிக் நியூவில் பார்த்தீங்கன்னா இதில் சேம் 8GB தான் ரேம் இருக்குது. பட் ஆனால் 8GB ஸ்டோரேஜ் மெமரி, பட் 2GBன்னு சொல்லி 8GB தான் கொடுத்துருக்காங்க. பட் 2GB ரேம் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் செக் அண்ட் டெஸ்ட் ஆக்சுவலாக. அண்ட் இது வந்து Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணும். இது வந்து 4K வெர்ஷன் அண்ட் டால்பி அபோர்ட் சப்போர்ட் பண்ணும். பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் எது வாங்கலாம். அண்ட் பிக்சர் குவாலிட்டி வைஸ் கம்பேர் பண்ணும்போது இது நம்மளோட பழைய ஹெச்டி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1080 தான் மேக்ஸிமம் சப்போர்ட். உங்களோட டிவியோட ரெசல்யூஷனும் சப்போர்ட் பண்ணுறத செக் பண்ணிங்க. உங்களோட டிவியோட ரெசல்யூஷன் இன்கேஸ் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 தான் இருக்கலாம், 1080 தான் சப்போர்ட் பண்ணலாம். ஈவன் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களோட டிவியோட 4K இருக்குது, சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இதை 4K போட்டு ப்ளகின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் இதில் டால்பி சினிமா சப்போர்ட் பண்ணுறது. நார்மல் யூஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சொன்னால் இதை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட் 4K மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து Wi-Fi 6 இருக்குது, ஃபாஸ்டர் அண்ட் ஸ்டேபிள் ஷேமிங் இருக்குது. அண்ட் ஸ்லோனஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி லாகிங் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் ஸ்டடி மோர் ஸ்பீடுக்கு இதை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக ட்ரை பண்ணிவிட்டு இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது பார்ப்போம். டிசைன் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது இந்த டாப்பில் வந்து இன்ஃபார்மேஷனாக தலையிட்டு அந்த பின் வந்து டேமேஜ் ஆகிடுது, சரியாக ஒர்க் பண்ண வேண்டியது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இந்த ஸ்மால் லெட் வந்து கீழே இருக்கணும், மேலே வந்து இந்த பாருங்க இந்த எப்படி சொல்கிறது ஒரு W மாதிரி இருக்குது சிம்பிள் தெரியுது நினைக்கிறேன். ஸோ இந்த W சிம்பிள் வந்து அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த W சிம்பிள் வந்து கீழே இருக்கும். ஸோ அந்த மேலே இருக்கிற சிம்பிள் கீழேனா அதுக்கேற்ற மாதிரி கீழே தான் மேலே. ஸோ ஷார்ட் அது இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், லைன் போட்டு அந்த லைன் மேலே இருக்கிறது வந்து அந்த ஷேப், இந்த டபிள்யூன்ற ஷேப்பு இங்கே W அதை 2 தேசத்து ஒன்றா கனெக்ட் பண்ணால் டக் கிளிப் சவுண்ட் ஓகே தான். நான் ஒரு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். டெக்னோ சவுண்டு தான் லாக் ஆக்ஷன் இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். நீங்கள் அதை வந்து பவரில் போட்டுட்டு நீங்கள் ஃபர்தராக கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ தட் நீங்கள் பவரில் போகிறதுக்கு முன்னாடி இந்த HDMI கேபிளையும் நீங்கள் டேரக்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து W இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் இந்த ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் காம்பேக்டாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிங்க. அண்ட் இதில் சேம் அதே பட்டன்ஸ் 4 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ.